வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் இன்வெஸ்டாரிக்ஸ் தமிழ். என்னடா திடீர்னு வாய்ஸ் ஓவர் வீடியோ போடுறான், திடீர்னு வீடியோ போடுறான்னு நினைக்காதீங்க. திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் வேலை, அதில் தான் மாட்டிட்டு நான் முடிச்சுட்டு இருக்கேன். ஸோ கிடைக்கிற டைமில் வீடியோ போடணும்னு தோணுச்சு. பட் இந்த வீடியோ கண்டிப்பாக போடணும்னு தோணுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும். வீடியோ முடிய வரைக்கும் பாருங்கள். ஸோ நேற்று டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி போயிருந்தாரு போல. அது சம்மந்தமாக ஒரு 2-3 ஸ்டோரிஸ்லாம் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. அதுக்கு நான் ஒரு ரியாக்ஷன் போட்டிருந்தேன். அப்போ தான் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. பட் இந்த கான்வர்சேஷன் நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, அவங்க நினைக்கிறது தான் இங்கே இருக்க மேக்ஸிமம் நிறையா பேர் நினைக்கிறாங்க. டிவிகேன்ற பார்ட்டியை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது அவங்க கேட்குற கொஸ்டின்ல எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் 2 பேரும் பதில் சொல்லிக்கிட்டோம் அவங்களுடைய கேள்விக்கு. பட் செம்ம ஃபன்னாக இருந்தது. அவங்க டிவிகேன்ற பார்ட்டி எப்படி பார்க்குறாங்க, பொதுவாக ஒரு 2K கிட்டு 2K ஜென்ரேஷனு டிவிகேன்ற பார்ட்டியும் அவங்க பண்ணுற பாலிடிக்ஸ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தான் இந்த கான்வர்சேஷன் இருந்தது. இந்த கான்வர்சேஷன் நான் ஃபுல்லாக அப்படின்னா படிக்க முடியுமான்னு தெரியல, ஏன்னா டைம் ஆகிடும். ஸோ நான் சில கான்வர்சேஷன் அப்படியே படிக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு யாரோ டிவிகே சப்போர்ட்டராக இருக்கலாம், அவங்ககிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா பொதுவாக எல்லாரோட கருத்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு என்கிட்ட இருக்க ஒரு புரிதல் படி நான் ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் இந்த வீடியோவில் நல்லா பார்க்க போகிறோம். வாங்கிட்டு செம்ம சீனிக்குது இன்னைக்கு. இல்லை லேப்டாப் எடுத்துருக்கேன். நம்மகிட்ட கேமராலாம் கிடையாது, ஃபோனில் தான் இருக்காங்க. ஸோ காசு ஒரு ரியாக்ஷன் போட்டுன்னா சென்ட் பண்ணியிருந்தேன். என்ன சிரிப்புன்னு தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன ஸ்டோரி போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஹிஸ்ட்ரி இஸ் கிரியேட்டிங் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் சிரிச்சிருந்தேன். என்ன சிரிக்கிற அப்படின்னு தான் கேட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னது ஹிஸ்ட்ரியா அப்படின்னு நான் கேட்டேன். அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, லைக் எம்ஜிஆர் அவங்களுக்கு அப்புறம் இந்த மாதிரி லாயலான கூட்டம் இருக்காருல்ல, அதுதான் ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரியான ரியாக்ஷன் கொடுத்துருந்தேன். என்னன்னு கேட்கும்போது, தமிழ்நாட்டுக்கு சன்னி லியோன் தான் ரீசெண்டாக வந்திருந்தாங்க. சன்னி லியோன் வரும்போது தான் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு மேலே டிராஃபிக் ஆச்சு. இப்போ சன்னி லியோன் நம்ம சீமா நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்டேன். செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, மீட்டிங் போனதுன்னா ஸ்பீச்சாக கேட்க போனா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். பார்க்கவும் வந்தாங்க, கேட்கவும் வந்தாங்க. என்னடா வெளியில வரலன்னு சொல்றது, வந்தா இப்படி சொல்றது, ஏன்டா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேம்பெயின் பண்றது தப்பு இல்லையே, அதுக்கு அவர் தான் வரணுமா, வேற யாரும் வருவா? நிறைய ஆக்டர்ஸ் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க, யாருக்கும் இந்த மாதிரி கூட்டம் வரலையே அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டு தான், நிறைய பேர் இந்த கேள்வி தான் கேட்டுருக்காங்க. அதுக்கு தான் நான் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்டேன். சரி, இப்போ உங்கள் ஏரியாவில் ஒரு பப்ளிக் இஷ்யூ, ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ நடந்திருக்கு, நீ அதை பற்றி பேசணும்னு நினைக்கிற, சரி பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னா, நீ டேரெக்டாக ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை போய் பார்ப்பியா, இல்லை ஏதாவது ஃபேன் பேஜ் வச்சிருக்கவங்க போய் போவியா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு யார் ஃபேன் பேஜ் வச்சிருந்தா நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த கொஸ்டின் நான் தான் கேட்டிருக்கேன். அப்படி இந்த கொஸ்டின் எனக்கே ரொம்ப நல்லா இருந்தது கேட்கும்போது. ஸோ இப்போ நான் தான் டிவிகேயோட எம்எல்ஏ கேண்டிடேட்டு. நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன ரிட்டர்ன் கேட்குறீங்க, நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ ப்ரொடெஸ்ட்லாம் பண்ணியிருக்கேன்னு கேட்குறீங்க. அதுக்கு நான் இவ்வளோ நாள் ப்ரொடெஸ்ட் நான் எதுவும் பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஷோக்கு பேனர் வச்சுருக்கேன், பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், தளபதினு சொன்னால் நல்லா கற்றுவேன், எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆன்சர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஓட்டு போடுறது விஜய்க்கு தானே, பிகாஸ் அவர் தான் கேண்டிடேட் ஃபார் ஆல் ஏரியா. என்னடா மாநாட்டில் பேசுறதை வச்சுட்டு இன்னமும் வளர்த்திட்டு இருக்காங்க. எனக்கு சமக்கா முடி, நான் ஃபுல்லாக சிரிக்கிற எமோஜியாக அனுப்பிச்சுட்டேன். சரி, இப்போ அவர் கேம்பெயின் பண்ணுறாரு, அவர் ஓட்டு போட்டால் என்ன ப்ராப்ளம், அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா, அவர் குறை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமா இல்லையா? அவர் சொல்லிட்டாருன்னு நான் போய் ஓட்டு கேட்டா என் ஏரியாவில் எனக்கு செருப்பால் அடிக்க மாட்டான் அப்படின்னு நான் கேட்டேன். ஒருத்தனை வரவிடாம பண்ண விடாம அது சரியில்லைன்னு சொன்னா எப்படி? எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்ல. தெரிஞ்சு ஒரு நல்லவங்க எல்லாரும் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னு வரிசையா எப்பயும் போல கத்துவாங்க, அப்படின்னு கத்திட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க கேட்ட முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல என்ன முட்டாள்தனம் இருக்கு, ஏன் அவர் சிஎம் ஆகக்கூடாதா, அவர் பாலிடிக்ஸ்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒன்று கேட்டாங்க. அது நான் சொன்னேன், வரட்டும், பண்ணட்டும், பாலிடிக்ஸ் கற்றுக்கட்டும், பொறுமையாக போகட்டும். பட் 2026 நான் தான் சிஎம்,
எனக்கு பேனர் வச்சு சுற்றிட்டு இருந்த எல்லாரும் இது நாட்டோட எம்எல்ஏஸ் அப்படின்னு சொன்னால் பக்கத்து ஸ்டேட்டுக்காரன் என்னை செருப்பால் அடிக்க மாட்டானா அப்படின்னு நான் கேட்டேன். எல்லாருக்கும் ஓட்டிங் ரைட் இருக்குல்ல, என்னதான் கேட்டாலும் அவங்களுக்கு தோன்றதானே பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சதா ஓட்டு பண்ண போகிறாங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த ஸ்டேஜ்லையுமே வந்து நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ நல்லா மாநாடு பாருங்க அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் போய்கிட்டு இருக்குது. அப்போ தான் நான் சொன்னேன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் இன்னும் 3-4 வருஷம் ஆகிட்டா கொஞ்சம் மெச்சூர் ஆகிடுவாங்க. நமக்கு ஓட்டு வராதுன்னு அந்த ஃபேமை கேவலமாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு தெரியல இங்கே நிறையா மெச்சூரான பர்சன்ஸும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து நான் ஒன்றும் அவர் இப்படி பண்ணுவார் இவருக்காக நான் சப்போர்ட்டுன்னு சொல்லலை. அவரோட பர்பஸ் என்னன்னு தெரியாமல் ஒருத்தர் அடிக்கிறது தப்பு தானே. இப்போ அவர் வந்துட்டார் பாலிடிக்ஸில், அவர் பண்ணுறதை பண்ணட்டும், மக்கள் செலக்ட் பண்ணுவாங்க, சும்மாலாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்கள் பொலிட்டிக்கலுக்கு வரோம், எங்கள் பார்ட்டி மக்கள் தேடி வரோம், நாங்கள் எல்லோரும் நியூ, எங்கள் பசங்க எல்லோரும் இப்போ தான் புதுசு, இப்போ தான் அரசியல் கற்றுக்க போகிறாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு இன்னொரு 10 வருஷம், அதாவது 2036 நாங்கள் எலெக்ஷனை மக்களோடு சேர்ந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ரியல் தலைவர். 1 இயரில் 234 தொகுதிக்கு மேலே நாங்கள் வின் பண்ணி எங்கள் பசங்களை எம்எல்ஏ வின் பண்ணி நான் சிஎம் ஆயிரம் 2026 சொல்கிறது கோமாளித்தனமாக இல்லையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி இப்போ ஓட்டு போட்டு அவருக்கு போஸ்ட் கிடைச்சாலும் பீப்புள் பார்ப்பாங்கல்ல அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ அவர் நல்லா பண்ணலை அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் அவங்கள சூஸ் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்னாங்க. இது என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே வந்து விஜய் தான் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. விஜய் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இப்போ அவர் ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் அவர் நல்லா பண்ணலை அப்படின்னு சொல்லி மாற்றுறதுக்கு அவர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறாரு. அது வந்து எலெக்ஷன்ஸ் எப்படி நடக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், இப்படி நீங்கள் சொல்லி நான் புரிய வச்சு எனக்கு 5 வருஷம் போயிடும் போல. இந்த ஒரு உருட்டை பயங்கரமாக உருட்டுறாங்க. உருட்டு நல்லா கேளுங்க. நாங்கள் பொலிட்டிக்கலுக்கு வரோம், எங்கள் பார்ட்டி மக்களை தேடி வரோம், நாங்கள் எல்லோரும் இங்கேயும் அப்படின்னு நம்ம வேணால் சொல்லலாம். ஆனால் அவர் பேக் ஒர்க்கை ரொம்ப டேஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அஃபீஷியலாக இப்போ தான் வந்திருக்காரு, அவ்வளோதான். இந்த ஊர்கிட்ட எல்லா இடத்துலையும் ஒருத்திருக்காங்க. பேக் ஒர்க் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க தெளிவாக கேட்டால் ஒருத்தரும் பதில் சொல்ல மாட்டான். ஏமா நடிச்சுத்தனமாக இருந்தார் அப்படின்னா, இதோட பேக்கில் வந்து ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக ஒர்க்கு நடந்துருச்சு, எல்லோரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, பாலிடிக்ஸ் வந்து மக்கள்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், வந்து ஸ்க்ரீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது அப்படின்னு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை பேக் ஒர்க் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துட்டுருக்கு, இப்போ தான் வந்து அஃபிஷியல் எலெக்ஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு திரும்ப அதே தான் சொன்னாங்க. எனக்கு சரியான சிரிப்பு, ஃபுல்லாக வடிவேல் மீம்ஸ் தான் தெரிவிக்க விட்டேன். வந்துட்டே இருக்கான் போடுறா வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. இன்னொன்று சொன்னானுங்க எங்க, சரி எப்படி நீ சொல்லுற 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஸ்டார்ட் ஆனாச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்டவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தர் வந்து அங்கே தான் இருக்காராம், ஃபேன்ஸ் கிளப்பில் மெம்பராக இருக்காராம். அவருக்கு எடுத்ததுமா ஒரு 5-6 வருஷமாக ஃபேன்ஸ் கிளப்பில் தான் மெம்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் கேட்டேன், ஃபேன்ஸ் கிளப்பில் இருந்தாரா, இப்போ அவர் எந்த டிவிக்கோட மாவட்ட சேனலில் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆன்சர் வரல. ஃபேன்ஸ் கிளப் வச்சுருந்தாலும் போஸ்டிங் கிடையாது. ஃபேன்ஸ் கிளப்பில் டாப் மோஸ்ட்டில் இருப்பான் பார்த்தீங்களா, அவங்க தான் போஸ்டிங். ஏன்னா ஃபேன்ஸ் கிளப்பில் கீழே இருந்தாங்க மேலே இருந்தாங்க, அவனுக்கு எதுக்கு மக்களோட உழைப்பில் இருக்கக்கூடிய அரசியல் வந்து போஸ்டிங் கொடுக்குறீங்க, ஃபேன்ஸ் கிளப் டு போஸ்டிங் இதுவே கேவலமா இல்லையா அப்படின்னு நான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே.